தளபதி திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. விசிகாவை தொடர்ந்து திமுக கூட்டணியில இருக்க இன்னொரு கட்சிக்கு தளபதி குறி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அந்த இன்னொரு கட்சி எது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தளபதியோட அரசியல் என்ட்ரி அதிமுக, திமுக, பாஜக அப்படின்ட்டு எல்லா அரசியல் கட்சிகளையுமே பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். தளபதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அதிமுகவோட வாக்கு வங்கி உடைஞ்சிருச்சு. இப்போ தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளோட வாக்கு வங்கியும் குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஓகே, இப்படிப்பட்ட சூழல்ல மாநாட்டிலே தளபதி தெளிவா சொல்லிட்டாரு, எங்களோட அரசியல் எதிரி திமுக பாஜக தான் அப்படின்ட்டு. சோ தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளை தளபதி பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியை உடைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தரப்படும் அப்படின்ட்டு தளபதி சொல்லி இருந்தாரு. சோ இதனால திமுக கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர சூழல்ல தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த கட்டமா திமுக கூட்டணியில இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப அந்த கட்சியோட புதிய மாநில செயலாளரா பே. சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு முதல் ஆளா தளபதி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ ஒரு வலுவான கூட்டணி கட்சியா சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா தளபதிக்கு இருக்கு. சோ தளபதியோட அடுத்த டார்கெட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேல விழுந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.